ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. காசி யாத்திரையின் போது மகா பெரியவா தங்கியிருந்த முகாமிற்கு பால்காரர் தினமும் பால் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த மனிதருக்கு பெரியவா யார், அவரை வணங்கி எழ வேண்டும் என்ற பக்தி உணர்ச்சியெல்லாம் சிறிதும் இல்லை. ஏனெனில் அவர் மராட்டியர், யாருக்கு பால் கொண்டு போய் தருகிறோம் என்று உணராத மனநிலை. இந்த சமயத்தில் ஒரு நாள் அந்த பால்காரரின் மனைவிக்கு திடீரென்று உடல்நிலை கெட்டுவிட அடுத்தடுத்த நாட்களில் ஆரோக்கியம் வெகுவாக குறையத் தொடங்கியது. வீட்டில் சகல காரியங்களையும் ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருந்த அந்த பெண் ஒரே வாரத்தில் நிற்க முடியாமல் நடக்க முடியாமல் தடுமாற உடலின் இயக்கம் சுத்தமாக குறைந்தது. படுத்த படுக்கையாகிவிட்ட நிலை. பால்காரர் மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். டாக்டர்கள் நன்றாக பரிசோதித்த பின் அப்பெண்ணுக்கு ஒருவித கேன்சர் நோயினால் வெகுவாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் இனியும் எந்த வைத்தியமும் அப்பெண்ணை காப்பாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். மனதில் கவலை நிறைந்து வாட்டினாலும் தொடர்ந்து மகானின் முகாமுக்கு பால் கொண்டு வந்து கொடுப்பதை மட்டும் அவர் நிறுத்தவில்லை. வழக்கத்துக்கு மாறாக பால்காரர் முகத்தில் தெரிந்த சுகத்தை கண்ட மடத்தின் ஊழியர்கள் அவரிடம் என்ன விஷயம் என்று கேட்க, பால்காரர் தன் மனைவியின் உடல்நிலை மோசமாகி இருப்பதை பற்றி சொன்னார். அதோடு தன் மனைவிக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் என்று அந்த பால்காரர் மருத்துவரிடம் விசாரித்த போது அந்த பெண் பிழைத்திருப்பதோ இன்னும் கொஞ்ச காலம்தான். அதனால் அவள் விரும்பும் என்னவோ அந்த ஆகாரத்தை தரலாம் என்று கூறிவிட்டதையும் சொன்னார். அப்பெண்ணோ எதுவும் ஆசைப்பட்டு கேட்கவில்லை. பச்சை மிளகாயை அப்படியே பதம் செய்து தின்பதில்தான் அவளுக்கு விருப்பம் அதிகம். அதை மனைவிக்கு கொடுப்பது ஆபத்து நிறைந்த விஷயம் என்பது நன்கு தெரிந்தும் அதையே மனைவிக்கு தயாரித்தளிப்பதாகவும் கூறினார். தினமும் வரும் அந்த பால்காரரின் பரிதாபமான தோற்றம் சிப்பந்திகள் மனதில் பரிதாபத்தை ஏற்படுத்த பால்காரரை பற்றி மகா பெரியவாளிடம் சொல்லி ஆறுதல் தேட முடிவு செய்து அத்தெய்வத்தின் சன்னதியில் போய் நின்றனர். அவர்களில் ஒருவர், பெரியவா, தினமும் மரத்துக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கிறானே அந்த பால்காரன் என்று ஆரம்பிப்பதற்குள் மகானே பேச ஆரம்பித்தார். ஆமாம், அவள் ஆத்துக்காரிக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர்கள் கேன்சர்னு சொல்லியிருக்கணும். கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பா. இவளுக்கு இஷ்டதை கொடு. இவன்கிட்ட சொல்லிட்டா இல்லையா? அவனும் அதைத்தானே செஞ்சுட்டுருக்கான். அதை சொல்லத்தான் இங்கே வந்தேலோ என்று அவர்களிடம் கேட்க அசந்து போனார்கள். மகானுக்கு தெரியாத விஷயம் இல்லை என்பதை எப்படி மறந்து போனோம் என்று திகைத்து நின்றார்கள். அவர்களுக்கு அப்போதுதான் மனதில் உரைத்தது, பால்காரரின் கஷ்டம் மகா பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கிறது என்றால் எல்லாம் தெரிந்த அந்த மனித தெய்வம் அமைதியாக இருக்குமா? அவரது அனுக்கிரகம் உடனே செயல்பட ஆரம்பித்தது. அடுத்த சில தினங்களில் பால்காரனின் மனைவி படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தாள். பின் மெதுவாக எழுந்து நின்றாள். அது ஆரம்பம். பிறகு சில தினங்களில் பழைய நிலைக்கு திரும்பி மிகவும் ஆரோக்கியமாக நடமாட ஆரம்பித்து விட்டாள். அதனால் மிகவும் ஆனந்தமடைந்த அந்த பால்காரர் தன் மனைவியை டாக்டரிடம் மீண்டும் அழைத்து போய் காட்டினார். நன்கு பரிசோதித்த பின் முடிவுகளை பார்த்த டாக்டர் முதலில் தன்னையே நம்பவில்லை. ஏனெனில் அப்பெண்ணிடம் நோயின் சுவடே இல்லை. வியப்போடு டாக்டர் கேட்டார், எந்த டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனே? அவர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தார்? இது முத்தின நோய், இதுவே இப்படி குணமாயிடுத்தே. இந்த டாக்டர் கொடுத்த மருந்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் என்று கேட்கிறேன். பால்காரருக்கு எதுவும் சொல்ல தோன்றவில்லை. மகா பெரியவா என்னும் பெரும் தெய்வமே தன் மனைவியை குணப்படுத்தியது என்று அவருக்கு தெரியுமா என்ன? அடுத்த நாள் அந்த சந்தோஷத்தை மடத்து சிப்பந்திகளிடம் வந்து சொன்னபோது அது அவர்களுக்கு கொஞ்சமும் ஆச்சரியத்தை தரவில்லை. காரணம், மடத்து ஊழியர்கள் எல்லோருமே மகா பெரியவாளின் அருட்பார்வையின் அற்புதம் என்பது நன்றாக தெரியும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய